ஜேம்ஸ் ஜேம்ஸ் அவர்களுக்கு தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் பார்க்குறேன், விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு குழந்தை எல்கேஜி படிச்சு தானே அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி போகிறாங்க. எல்லாருமே அரசியல் அவர் ஓரளவுக்கு வந்து சினிமாவில் வந்து அவர் அரசியல் தெரிஞ்சு தான் இருப்பார், தெரியாமலாம் இருக்க மாட்டார். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்க மாட்டேன். ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் அவர் ஆல்ரெடி நிறைய டிவி ப்ரோக்ராமில் நான் பேசினதை பார்த்துருக்கேன். அதாவது இப்போதைக்கு இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் நான் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஜேம்ஸ் வசந்துக்கு நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க. அதாவது ஒரு பிள்ளை நடக்குதுன்னா நம்ம தான் நடக்கட்டும். ஒரு வாட்டி கீழே விழும்போது தெரியும் இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி தான் வர முடியும். இப்போ ஜெயலலிதா அம்மா 91 வந்தாங்க. வந்துட்டு எப்படி இருந்தாங்க? அவங்க ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க? அதுதான் கள நிலவரம். இன்றைக்கி விஜய் வராருன்னா வரட்டும், வந்துட்டு அவரும் பார்க்கட்டும், அவரால் எவ்வளோ நடக்க முடியுது, எவ்வளோ ஓட முடியுது, எங்கே உட்கார முடியுது, இதெல்லாம் அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வரணும்னு சொல்கிறீங்க. அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காருன்றது என்னோட நம்பிக்கை. ஜேம்ஸ் வசந்த், நீங்கள் வந்து ஏதோ டார்கெட் பண்ணி அவர் அடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நீங்கள் பேசுறது தட்டு தடுமாறி கீழே விழுந்தால் தான் திருப்பி அந்த இடத்துல விழக்கூடாதுன்றது வந்து தெரியும். நீங்கள் வந்து சொல்கிறது எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் கற்றுட்டு வானா, அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா படிக்க வந்தீங்களா? இல்லையே, அப்படி கிடையாது தானே. நீங்கள் முதல்ல படித்து தானே மேலே போகிறீங்க. அதே மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிக்கல. எல்லாருமே அப்படி தான், யாராக இருந்தாலும் சரி தான். முதல்ல வரட்டும். அவர் ஆல்ரெடி வந்து சினிமாவிலே இந்த டைலாக் எல்லாம் பேசியிருக்காரு, நடிச்சிருக்காரு. கடைசியாக கூட ஒரு வார்த்தை, ஏய் கட்சிக்கு வரேன்னா நீங்கள் ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும், கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் இல்லைன்னு ஒரு வசனம் பேசி நடிச்சிருக்கேன். அதுலேருந்தே புரியணும், விஜய்க்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து அவருக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அப்படியே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வேணும்னா விழுந்து வாரினா தெரிஞ்சுட்டு போகுது. எனக்கும் தெரியும் களத்தில் இறங்கி சண்டை போடணுன்னு. சீமா ஒரு சண்டை போடாரு பாருங்க. ஒரு மைக் பிடிச்சி பேசும்போது ஒரு வார்த்தை பேசிட்டு திருப்பி அடுத்த மைக்கில் வேறு வார்த்தை பேசுகிறாரு. சாட்டையும் அப்படிதான். எனக்கு என் தம்பின்னு வேறு, நாளைக்கு பகைவன் சொல்லுவார். இப்படி பேசக்கூடாது. நாட்டு மக்களுக்கு என்ன வேணும் அதை செஞ்சுட்டு போகிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. இதை தான் நான் விரும்புகிறேன்.